ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் செகண்ட் டே ட்ரிப் போன பிளேஸோட நேம் தான் வந்து சிசு. ஸோ அங்கே வந்து எப்படி வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா, அங்கே இருக்க லோக்கல் டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் இந்த பிளேஸஸை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளாம் வந்து யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் தான் வந்து அவங்களாம் வந்து இது பண்ணுவாங்க. இல்லைனா அவங்களாம் வந்துட்டு சோலாங் வேலி நியர்பையாக கூட்டிகிட்டு போயிட்டு ஈஸியாக கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபாரவே, அதாவது சோலாங் வேலிலேருந்து இன்னும் மலை மேலே ஏறினா தான் இந்த வில்லேஜுக்கு போக முடியும். ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக மவுண்டன்ஸ் எல்லாமே வந்து ஸ்னோ கவர்டாக இருக்கும். ரொம்ப ஜாலியாகும். ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்காக தான் நம்ம வந்து குளு மணாலிக்கே போகிறது. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சைத்தாங்கு வில்லேஜுன்னு இன்னொன்று இருக்குது அண்ட் சிசு வில்லேஜ். ஸோ இது ரெண்டுமே போகணுன்னு வந்து நீங்கள் வந்து கேளுங்க. அண்ட் 4x4 வெஹிக்கிள் தான் அலவுடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்னோஃபால் வரும்போது பிளாக் ஐஸ் செடிமெண்ட் ஆகிடும் ரோடில். ஸோ வந்து வண்டி கிரிப் இல்லாமல் ஸ்கிட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால 2x4 வெஹிக்கிள் விட மாட்டாங்க. வெரி ரேர்லி ரோட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணியிருந்தால் அப்போ தான் வந்து விடுவாங்க. அண்ட் பை லக் வந்து எங்களுக்கு வந்து எல்லாம் கிளியர்டாக இருந்ததுனால எங்களால் வந்து போக முடிஞ்சுது. அண்ட் நாங்கள் போன அன்னைக்கு மட்டும்தான், அதாவது நாங்கள் 3 nights 4 days ஸ்டே பண்ணியிருந்தாலும் நாங்கள் போன அந்த பர்டிகுலர் டே தான் அந்த சிசு வில்லேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. பை காட் கிரேஸ் அது செக் பண்ணுறதுக்குலாம் வந்து நமக்கு தெரியாது. பட் லக்கிலி வி ஆர் ஸோ கிஃப்ட்னு தான் சொல்லணும். ஸோ எங்களால் வந்து அதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ரெண்டல் ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. பட் இஃப் இன்கேஸ் நீங்கள் கரெக்டாக வந்து எல்லாமே தெர்மல் வேர், ஃப்ளீஸ் அண்ட் ஜர்க்கின்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வேர் பண்ணிவிட்டு பூட் ஷூஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா தயவு செய்து வந்து அந்த ட்ரெஸ்ஸஸை ரெண்டலுக்கு எடுக்காதீங்க. அதுவே உங்களுக்கு தாங்கும். ப்ளஸ் நிறைய பார்க்குற மாதிரி இப்போ விஷுவல்ஸில் வந்து பஞ்சி ஜம்பிங் வந்துச்சு, செம்மையாக இருந்தது. நீங்கள் அதோட விஷுவல்ஸை பாருங்கள். இப்போ அண்ட் ஆல்சோ அங்கே எனக்கு ஒரு பையன் ஃப்ரெண்டானா அது ஒரு விஷயம். நாங்கள் நெக்ஸ்ட் பஞ்சி ஜம்பிங் போக போகிறோம். ஸோ ஹீ இஸ் மை நியூ ஃப்ரெண்ட். இங்கே தான் அந்த ஃப்ரெண்ட் ஆனோம். பேர் என்னடா? இவான் அலெக்சாண்டர். சேலம், ஃப்ரம் சேலம். ஸோ ஆக்சுவலி நானே பயந்துட்டு இருக்கேன். பட் இவனுக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும். ஹை வேணுமா? ஸோ எப்படி ரியாக்ட் பண்ணுறான்ற வீடியோவில் பார்ப்போம். எனக்கான குட்டி பையனுக்கு செம்மையாக பண்ணாங்க. ஹை தான் எனக்கு வேணும். ஆக்சுவலி ஹை, மீடியம், லோ 3 இருக்குது பஞ்சி ஜம்பிங். அவன் ஹை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணான். செம்ம தைரியம். நக்ஷத் கொஞ்சம் பயப்படுவான். ஸோ நானும் அவனுக்கு வந்து ஸ்லோ தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது அந்தளவுக்கு ஸ்விங்கு இல்லை. ஸ்லோன்னு சொன்னோடனே அவனும் குட்டி பையனாக்க சும்மா அப்படி விட்டு அப்படி எடுத்துட்டாங்க. பாதி அந்த தூங்குறான். விடு. நக்ஷன் குஷியாக வந்தாச்சு இறங்கி. அண்ட் நெக்ஸ்ட்டு என்னால் முடியலங்க. செம்மையாக பயந்தேன், செம்மையாக கற்றுனேன். பட் ஆனால் அட் த சேம் டைம் என்ஜாயும் பண்ணேன். மரண பீதியில வேணும் தூக்குறடே. मीडियम हाई मीडियम रेडी? हाँ. இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய
ஆக்டிவிட்டிஸ் ஜிப்லைன் இருந்தது அண்ட் பரவாயில்ல. ஒரு பால் புடிச்சா மாதிரி அந்த தண்ணி ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரைடிங் மாதிரி இருந்தது. நிறைய ஈவெண்ட்ஸ் ரெண்டு மாதிரி வெளியில் வந்து அந்த ட்ரெஸ் மோமோஸ் சிக்கன் மோமோஸ் எடுத்துக்கோங்கன்னுவாங்க. பட் இன்ஸ்டன்ட் நீங்கள் அங்கே போயிட்டு நல்லா ஹிந்தி தெரிஞ்சுன்னா தயவுசெய்து நல்லா பேசுனீங்கன்னா விலை குறைப்பாங்க. அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கே ஒத்துக்காதீங்க. நல்லா பேசி விலை வந்து கம்மி பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ஈட்டபிள்ஸ் வந்து ஆக்சுவலி அங்கேயே ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸ்னோ ஏரியா. ஸோ செம்மையாக பசிச்சதுனால ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன நிறைய ஆஃப்டர்நூன்ஸ் நாங்கள் வந்து எதுவுமே சாப்பிடலாம். அங்கே கடந்து வந்து தான் வந்து எங்கள் ஃபுட்டாகவே சாப்பிட்டு வந்துட்டு திருப்பி வந்து நாங்கள் அங்கே இருக்க என்னது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதுவும் இல்லாமல் ஸ்கீம் சொல்லுவாங்க, அதாவது ஸ்கேட்டிங் மாதிரி இருக்கும், ஐஸில் ஸ்கேட் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து நக்ஷத்துக்கு வந்து நான் வந்து ½ வந்து 250 பே பண்ணேன். அண்ட் வந்து நக்ஷத்தோட அப்பாவுக்கு வந்து 350 பே பண்ணேன். அண்ட் இவங்க 2 பேருமே வந்து ஸ்கீ பண்ணாங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்னென்னா வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரத்தில் டயர்ட் ஆகிடும். ஏன்னா வந்துட்டு ஆக்சிஜன் லெவலும் கம்மியாகுது, மலை மேலே இல்லைங்களா. அண்ட் கம்ப்ளீட்லி ஸ்னோ என்பது குளிர் வேறு, அதனால வந்துட்டு இந்த கிளைமேட்டுக்கு நல்லா அவ்வளோ சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும். பட் இவங்க வந்து அந்த ஸ்கீ பண்ணி தான் வந்து ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஒரு வந்து சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பீக்கர்ஸ்லாம் கொண்டு வந்து லைவ்லியாக இருந்தது அந்த அட்மாஸ்பியரே பார்க்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க, டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஒரு வித்தியாசமான மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா நம்ம மாதிரி ஒரு சென்னை பீப்புளுக்குலாம் வந்துட்டு அதுவும் ஸ்னோவெல்லாம் பார்க்கணும் தான் நம்ம அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டே போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நீங்கள் 1 ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மெயின் திங் ரெண்டல் எடுக்காமல் நீங்கள் ப்ராப்பராக ட்ரெஸ்ஸஸ் கொண்டு போயிருந்தீங்கன்னா அதுலேயே போங்க. ஏன்னா நீங்கள் ரெண்டல் ட்ரெஸ் எடுத்திங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸும் அந்தளவுக்கு இருக்காது. அதே போல் அங்கே ஃபோட்டோஸும் எடுப்பாங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் தனியாகவே இருக்காங்க. பட் அதுக்கான ப்ராப்பர் ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க, சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள், சரிங்களா. பாய்.